ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் ஆஃப்டர் அ லாங் டைம் நான் மறுபடியும் வீடியோவில் வரேன். டேரெக்டாக பேசுகிற மாதிரி. ஆக்சுவலி இன்றைக்கி சும்மா நார்மலாக ஒரு வீடியோ போடலான்னு, பிகாஸ் இப்போது ஒரு 2-3 நாளாக நான் போடுற வீடியோஸ்க்கு வந்து நல்ல வியூஸ் வருது. தேங்க்யூ ஸோ மச். அது என்னோட சப்போர்ட்னால மட்டும்தான். அண்ட் ஆல்சோ சாரி, சைடில் வந்து விசில் சவுண்ட் கேட்கலாம், பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு குக். ஸோ எனக்கு குக்கிங் பிடிக்கும், பட் என்னென்னா அந்தளவுக்கு பண்ண மாட்டேன். பட் இங்கே வந்து என்னோடய ரூம்மோட இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் ஹாப்பி டு குக் ஃபார் ஹர் அண்ட் மை செல்ஃப். ஸோ இன்றைக்கி நான் குக் பண்ணியிருக்கிறது வந்து ரைஸ் அண்ட் சென்னா மசாலா எப்படி இருக்குன்றது பாருங்கள். கிச்சன் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ ஆக்சுவலி இந்த சென்னாக்கு நான் பண்ணது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சென்னா ஊற வச்சுட்டேன். மேபி நான் ரொம்ப மறந்துட்டேன், அதனால ஒரு 1 hour 2 hours ப்ரேயர் தான் ஊற வச்சேன். ஸோ அந்த அளவுக்குலாம் அது சோக் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதை வந்து அப்படியே குக்கரில் போட்டு நல்லா விசில் வச்சு வேக வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ விசில் எடுத்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு 6 விசில் வச்சேன். அதில் வந்து முடியலன்றதுனால திரும்பி வந்துட்டு நான் வச்சு மறுபடியும் ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டேன். அதுக்கப்புறம் நல்லா குழஞ்சிருச்சு. கொஞ்சம் இந்த சென்ஸ் அமங்குற பதம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து லைட்டாக ஆயில் விட்டு ஆனியன் அண்ட் டொமேட்டோ, நீங்கள் நல்லா ஃபைன் சாப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நீங்கள் எனிவே அதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ டோன்ட் அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் கொடுத்துலாம் கட் பண்ணாதீங்க. ஸோ எப்படி ஒரு மாதிரி கட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா, பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக போட்டாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஜிஞ்சர் தனியாக ஜிஞ்சர் தனியாக பூண்டு தனியாக போட்டாலும் பரவாயில்ல. ஸோ ஒன்ஸ் அது பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் எல்லாத்தையும் நல்லா போட்டு அது நல்லா அந்த பச்சை வாசனை வந்து நல்லா வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கூட உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நீங்கள் எப்படியும் சென்னாலையும் நீங்கள் வந்து உப்பு போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைன்யூட்டாக உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப உப்பு போடாதீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த உப்பு போட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அது நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு மூடி வச்சுட்டு அது நல்லா வதங்க விடுங்க. ஸோ ஒன்ஸ் அது வதங்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறட்டும், பிகாஸ் இல்லைனா நீங்கள் மிக்சியில் போடும்போது அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துட்டு ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை ஆற விடுங்க. அதுக்குள்ளே இந்த கபுல் சென்னாவோட வாட்டரை வந்து ட்ரெயின் பண்ணிடாதீங்க. அந்த வாட்டரை வந்து நீங்கள் சென்னாக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சென்னா கிரேவி பண்ணும்போது. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த சென்னாவை வந்து மேஷ் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து உங்களுக்கு அதோட அந்த உள்ளே இருக்கிற அந்த உப்பு எசன்ஸ் நம்ம கிரேவியில் போடும்போது அது எல்லாமே உள்ளே போகும். ஸோ அதை பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து ஒரு வானலியில் திரும்பி அதே மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்க தெரியுமா, அந்த ஒரு டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை அதை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சென்னா வித் வாட்டர் இருக்குது இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த வாட்டர் அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் பண்ணணும், இல்லைனா எனக்கு இங்கே சொல்லும்போது அங்கே போயிடும். ஸோ ஜஸ்ட்டு அந்த கிரேவிக்கு அப்புறமா அந்த கபுல் சென்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பாயில் ஆகணும். ஸோ தட் அந்த மேபி நீங்கள் அப்போ ஆட் பண்ணும்போது அந்த பச்சை வாசனை போகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த டைமில் அந்த பச்சை வாசனை போயிடும். ஸோ ஒன்ஸ் அது நல்லா ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு லைட்டாக வேணும்னா சென்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வதக்கும்போது சொன்னேன் இல்லையா, வதக்கும்போதே உங்களுக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்காது, லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் ட்ரை ஆம்ச்சூர் பவுடர் இருக்கு இல்லையா, ட்ரை மாங்காய் பவுடர், அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு லெமன் பிடிக்குன்றதுனால நான் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நான் எண்டுலேயும் ஒரு லெமன் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரை ஆம்ச்சூரோடையே நிறுத்திடலாம். ஸோ அதை நீங்கள் போட்டு அரைச்சிட்டதுனால இப்போ நீங்கள் எதுவுமே எந்த தனியாக ஒரு பவுடருமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ண லைட்டாக வேணும்னா உங்களுக்கு சென்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மேபி ஃப்ளேவர் இன்னும் நல்லா வேணும், ரொம்ப மசாலா சில பேருக்கு பிடிக்கும், அப்படி உள்ளவங்க மறுபடியும் லைட்டாக சென்னா பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டு அது நல்லா வதங்கி நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா இட் வில் கம் அண்ட் லிட்டில் திக் கன்சிஸ்டன்சி. அந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக எண்டில் மட்டும் சும்மா மேலே தூவி விட்டுக்கலாம். ஸோ இறக்கி வைக்கும் போது எப்பொழுதுமே கொதிச்சுட்டு இருக்கும் போதே லெமன் ஊற்றாதீங்க. ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஹாஃப் லெமன் மாதிரி புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுவும் சாதம் வந்து நீங்கள் பவுலில் சுட சாதம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த சென்னா அது போட்டுட்டு மேபி உங்களுக்கு வந்து கர்ட் பிடிக்கும் அப்படின்னா சைடில் வந்து கர்டில் வந்து லைட்டாக சாட் மசாலா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் கர்டை சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாங்காய் தொக்கு
மெந்திய மாங்காய் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் அதோட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் நானாக ஃபுட் ரெசிபி சொல்கிற ஒரு வீடியோ. உங்களுக்கு இது மாதிரி பண்ணுறது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் வெளியில் போகும்போது இனிமேல் வந்து கொஞ்சம் நான் அதில் பேசுகிற மாதிரி பண்ணுறேன். எனக்கு வந்து ஐடியாவே இல்லாமல் நான் சும்மா வெளில போகும்போது அப்படியே எடுத்த வீடியோஸ் தான் அது. அதனால தான் அது ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கும். ஸோ பட் நான் இந்த டைம் வந்து அதெல்லாம் சரிப்படுத்தி நான் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு உங்களுக்கு நான் திரும்பி வீடியோவுக்கு வரேன். லெட்ஸ் ஸ்டே டியூன். பை. Saranghe.